மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நவீன் ஏர்னனி ஒய் ரவிசங்கர் தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி ஏப்ரல் 10 முதல் திரையரங்குகளில். பிரகாசமான அபார்ட்மெண்ட்ஸ் நம்ம அம்பத்தூர்ல அம்பத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து 5 minute டிரைவில் லக்ஸரி 2BHK மற்றும் 3BHK அபார்ட்மெண்ட்ஸ். வணக்கம். வணக்கம் பிருத்திவி. தமிழக பாஜக மாநில தலைவர் யார் அப்படிங்கிறதுக்கான பதில் இன்னும் 2-3 நாள்ல கிடைச்சிரும் சொல்லப்படுது. அதை ஒட்டி இன்னொரு விஷயமும் பரபரப்பா பேசப்பட்டு வருது. தமிழக ஆளுநர் புதுசா ஒரு ஆளுநர் நியமிக்கப்பட போறார். ஏற்கனவே பலராலும் பேசப்பட்டவர். தமிழகத்துக்கு அவருக்குமான நெருக்கம்ங்கிறது நிறையவே இருக்கு. யார் அவரு, என்ன பின்னணி அப்படிங்கறத விரிவா பார்த்துருவோம். இன்னொரு விவகாரம் அப்படின்னா, ரஜினிகாந்த் இன்னைக்கு பேசியிருக்க ஒரு வீடியோ அது பெரிய அளவுல சர்ச்சைக்குரிய ஒண்ணா மாறி இருக்கு. ஏன்பா இப்ப சம்பந்தம் இல்லாம பேசி முன்னாள் முதல்வராக இருந்த ஜெயலலிதாவை வம்புக்கு எடுக்கிறாரு அப்படின்னு அதிமுக ஒரு பக்கம், மற்றொரு பக்கம்லாம் இது பேசு பொருளா மாறி இருக்கு. இது என்னங்கிறது அதோடைய பின்னணியும் பார்த்துருவோம். அப்புறம் நேற்று நம்ம பேசினபடி கேரளா முதல்வர் பினராயி விஜயன் அவர் ஒரு சிக்கல்ல சிக்கி இருக்காருன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த அமலாக்கத்துறையினுடைய பிடி மேலும் மேலும் இறுகிட்டே போகுது. இதனால அவரது அரசியல் நிலைப்பாட்டில் மாற்றம் வருமா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய தகவல்களை பேசிடுவோம். வெல்கம் டு சென்சேஷன். பிருத்திவி, இன்னைக்கு மிகப்பெரிய திருப்பு முனையே என்ன அப்படின்னா, 2 வருஷமா எங்க இருந்தாருன்னு தெரியாம இப்ப திடீர்னு கோர்ட்டுக்கு வந்திருக்காரு. யார் அப்படின்னா, அமைச்சர் செந்தில் பாலாஜியோட சகோதரர் அசோக்குமார். அமலாக்கத்துறையால 2 பேரும் தண்டிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா? அதாவது இந்த அதிமுக அமைச்சர் இருந்த சமயத்துல இந்த பணம் வாங்கி வேலை தர்றதா ஏமாத்திருக்காருன்னு சொல்லிட்டு தான் குற்றச்சாட்டு வரும் மீது. இதை தொடர்ந்து தான் செந்தில் பாலாஜியை முன்னாடி அமலாக்கத்துறை கைது பண்ணாங்க. கைது பண்ணி 1 ஆண்டுக்கு மேல ஜெயில இருந்தார். அப்புறம் ஜாமீன் வந்தார், அமைச்சரானார். ஆனா அவர் அமைச்சரா வந்ததுக்கு அப்புறமும் அவர் மீது குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்கு. அமைச்சர் பதவியை கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பல வழக்குகள் தனியா போயிட்டு இருக்கு. ஏற்கனவே இந்த வழக்குல அமலாக்கத்துறை 2024ஆம் ஆண்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டாங்க. இப்ப சமீபத்துல இந்த ஜனவரி மாதம் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிருக்காங்க. அந்த குற்றப்பத்திரிகையில தான் இந்த அசோக்குமார்லாம் மீண்டும் ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சு அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிருக்காங்க. இந்த குற்றப்பத்திரிகை தொடர்பா இதுல குற்றம் சாட்டப்பட்டவர்கள்லாம் ஏப்ரல் 9ஆம் தேதி நீதிமன்றத்துல ஆஜராகணும் அப்படின்ற உத்தரவு கொடுத்திருந்தாங்க. அந்த உத்தரவின் பேரில் தான் இன்னைக்கு ஒரு பெரிய திருப்பு முனையா செந்தில் பாலாஜியோட சகோதரர் அசோக்குமார் அவரோட வக்கீலோட சேர்ந்து இன்னைக்கு நீதிமன்றத்தில் ஆஜராயிருக்காரு. ஆனா அப்பயே ஒரு பெரிய கேள்வி இருந்தது. 2 வருஷமா அமலாக்கத்துறை இவர் தேடிட்டு இருந்தாங்க. எங்க இருந்தாருன்னே தெரியல. ஆந்திரா பக்கம், கர்நாடகா பக்கம் தேடினாங்க, தமிழ்நாட்டிலேயே தேடினாங்க. அதெல்லாம் சொல்லப்பட்டது இல்லையா? எங்க இருந்தாருன்னே தெரியாம தேடிட்டு இருந்த சமயத்துல தான் இவர் டக்குன்ட்டு அவரா ஆஜராயிருக்காரு. அப்போ அவரை கைது பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கான்னு பார்க்கும்போது தான் இன்னைக்கு அந்த வழக்கை விசாரிச்ச நீதிமன்றம் விரைவில் அவர் கைது செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டுச்சு. அதுக்கடுத்து நீதிபதியே அதுக்கான விளக்கத்தை கொடுத்திருக்காரு. என்னன்னா, இப்ப ஏப்ரல் 20ஆம் தேதி வரைக்கும் ஜாமீனுக்கான தொகையை செலுத்திட்டு நீங்க முன்ஜாமீன் பெற்றுக்கொள்ளுங்க. 2 லட்சம் தொகையை செலுத்திட்டீங்க அப்படின்னா ஜாமீன் கொடுத்துட்டாங்க. ஏப்ரல் 20க்குள்ள 2 லட்சம் முன் பணத்தை செலுத்திடணும்னு சொல்லிட்டு நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க. அதனால இப்போதைக்கு கைது பண்ணப்பட மாட்டார் அப்படின்னு சொல்றாங்க. முன்ஜாமீன் கிடைக்கும் அப்படிங்கிற சிக்னல்னால தான் அவர் வெளியே வந்தாருன்னு சொல்லப்படுது. இப்போ இது ஒரு பக்கம். இந்த ஒரு திருப்பு முனை பெரிய செய்தியை ஏற்படுத்தியிருக்கு தமிழகம் முழுக்க. இப்போ இதே அமலாக்கத்துறை தொடர்பாக செய்தி என்பது தமிழகத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவில். அதாவது நேத்திக்கு பேசணும் இல்லையா, எதற்காக கேரள அரசாங்கம் வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை முதல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா எதிர்த்தாங்க. ஆனா அந்த சட்ட திருத்தன்படி புதிய வக்ஃபு வாரியத்தை அமைக்கக்கூடிய முதல் இந்திய மாநிலமா கேரளா மாறினுச்சு இல்லையா? அதற்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ இங்கேயும் எடப்பாடிக்கு என்னென்ன பெரிய பர்சனலா பெரிய சோதனைகள் இருக்குல்ல, அதே சோதனை பினராயி விஜயனுக்கு இருக்கு. கேரளா சிஎம் இருக்கக்கூடிய பினராயி விஜயன் அவங்களோட மகள் இருக்காங்களா, வீணா, அவங்களுக்கு என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, அவங்களோட நிறுவனம் எந்த ஒரு சேவையுமே வழங்காம ஒரு அரசு நிறுவனத்திடமிருந்து பேமெண்ட் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 கோடி அளவுக்கு அந்த பேமெண்ட் வாங்கினதா சொல்லப்பட்டது. இந்த சிக்கல் என்பது வீணாவுக்கு பல ஆண்டுகளா இருந்தது. இது தொடர்பாக அமலாக்கத்துறை ஏற்கனவே விசாரிச்சுட்டு இருந்ததாக சொல்லப்பட்டது. இப்ப இந்த வழக்குல அமலாக்கத்துறையோட பிடி இருக்க போகுது. கூடிய விரைவில் வீணாவை அமலாக்கத்துறை விசாரணை பண்ண போறாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. இதற்காக கூட நேற்றைக்கு பினராயி விஜயன் பார்லமெண்ட்ல வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை எதிர்த்தாங்க இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டா பினராயி விஜயன் செயல்படுறதுக்கு இது ஒரு காரணமா இருக்கும். பாஜக ஆதரவா செயல்பட்டா கொஞ்சம் மகளுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் செயல்பட்டாரு என்னன்னு தெரியல. ஆனா விரைவில் அவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்க அப்படி எங்க தலைவரை லேசா இட போட்டுறாதீங்க, அவரு கொள்கை பிடிப்பு உள்ள ஒரு தலைவர். இப்ப சமீபத்துல உச்சநீதிமன்றம் ஆளுநருக்கு எதிரான கொடுத்த
அந்த தீர்ப்பு கண்டனம் இதெல்லாம் கூட அவர் மிக கடுமையா அதை வரவேற்று இருக்காரு. இது சரியான தீர்ப்பு, எல்லா மாநிலங்களுக்கும் கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால அப்படியெல்லாம் நீங்க இது ஒரு காரணமா வச்சு எடை போட்டுறாதீங்க அப்படிங்கிற கருத்துக்களும் சொல்லப்பட்டு வருது. ஆமா, அதே கனெக்ட் பண்ணி பேசணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நேற்றுக்கு ஆளுநருக்கு ஒரு மிகப்பெரிய குட்டு உச்சநீதிமன்றத்திலிருந்து. இன்னைக்கு தமிழக அரசு சார்பில் அனைத்து கட்சி கூட்டம் என்பது கூட்டப்பட்டிருக்கு. எதுக்காக அப்படின்னா அதே ஆளுநர் பண்ண அரசியல் பத்தி, அதாவது இது முழுக்கவே நீட்டுக்கான ஒரு அனைத்து கட்சி கூட்டம் தான் சொல்லணும். ஏன்னா சமீபத்தில் தான் குடியரசுத் தலைவர் அந்த தமிழகத்திற்கு நீட்டிலிருந்து விலக்கு வேணும்னு சொல்லிட்டு மசோதா அனுப்புனாங்க இல்லையா, அந்த மசோதாவை சமீபத்தில் தான் அவங்க ரத்து பண்ணாங்க. அந்த ரத்து பண்ணதுக்கு அகைன்ஸ்டாக தான் திமுக வந்து அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்தாங்க. இதில் வந்து முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா பாஜக கலந்துக்காதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே தெரியும். ஆனால் இதுவரைக்கும் நீட்டை வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னு கோஷம் போட்டுட்டு இருந்து அதிமுகவும் இந்த கூட்டத்தில் கலந்துக்கல. இதில் வந்து சிஎம் ஸ்டாலின் வந்து பகிரங்கமாக பல குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு. அதாவது இந்த நீட் விவகாரத்தில் அரசியல் பண்ணதே ஆளுநர் தான். ஏற்கனவே ஏகராஜன் கமிட்டிலாம் கொடுத்தாங்க இல்லையா, இந்த நீட் தேர்வு என்பது பல மாணவர்களை பாதிக்குது, அதனால தான் வந்து தமிழகத்திற்கு விலக்கு வேணும். முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி நீட் கொண்டு வந்தாங்க, ஆனால் வந்து எல்லா மாநிலங்களும் கட்டாயப்படுத்தல. விலக்கு வேணும் அப்படின்னா விலக்கு பெற்றலாம், அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் இப்போ வந்து எல்லா மாநிலங்களும் கட்டாயமாக மாற்ற போய் தான் இதுல என்ன தமிழகத்திற்கு விலக்கு வேணும்னு சொல்லிட்டு பல ஆண்டுகளா போராட்டம் பண்ணிருக்காங்க. திமுகவே அரசியல் கொள்கையை அரசியல் வாக்குறுதியாக கொடுத்தாங்க. ஆனால் இன்னுமே அது அந்த நிறைவேற்றாமல் இருக்கிறதுனால இப்போ அடுத்த ஆண்டு தேர்தல் வருது இல்லையா, அதனால வந்து இந்த இஷ்யூ மீண்டும் திமுக எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. மீண்டும் ஆளுநர் மீது குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. ஏற்கனவே ஆளுநருக்கு ஒரு மிகப்பெரிய கெட்ட பெயர் இந்திய அளவில். அதனால இன்னொரு என்ன குரல் சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பக்கம் இந்த நீட் தீர்மான கூட்டத்தை இந்த பக்கம் பார்த்தாலும் இன்னொரு பக்கம் வந்து நேற்றைக்கு அந்த தீர்ப்பை தொடர்ந்து ஆளுநர் அவராகவே முன் வந்து பதவி விலகிடணும், அப்பதான் அவரோட அலுவலகத்திற்கு கொஞ்சம் அழகா இருக்கும்லாம் சொல்றாங்க. ஆனா விலகுவாரா அப்படின்றத பார்க்கணும். இந்த நீட் தொடர்பான சட்டசபை தலைவர்கள் கூட்டத்தை ஏன் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு அதிமுக சில விளக்கம் சொல்லியிருக்கு. நேற்றுக்கே வந்து என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா, அந்த ஆளுநரோட விவகாரத்துல சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பை அதிமுக வரவேற்பை கொடுத்திருக்கணும்னு சொன்னாங்க. ஆனா இதுவரைக்கும் அதிமுக சைட்ல வந்து எந்த ஒரு வரவேற்பும் கொடுக்கல. ஒருவேளை அதிமுக அந்த தீர்ப்பை வரவேற்றால் அது திமுக பிளஸ்ஸா போயிருமா அப்படின்றத வரவேற்காம இருந்தாங்களா, இல்ல பாஜகவோட கூட்டணினால வரவேற்காம இருந்தாங்களான்னு தெரியல. அதுல என்ன ஒரு கூத்து தெரியுமா, அதுல ஜெயலலிதா பேரை ஒரு பல்கலைக்கழகத்துக்கு வைக்கணும்னு முக்கியமான ஒரு தீர்மானத்துக்கும் உச்சநீதிமன்ற ஒப்புதல் கொடுத்திருக்கு. அதுக்கு போராடினது திமுக. ஆனா அதை வரவேற்காம அதிமுக இருக்கிறது அப்படிங்கறதா வினோதத்துக்கும் நகைச்சுவைக்கும் உரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அதிமுக என்ன சொன்னுச்சு அப்படின்னா, ஏன் அவங்க கூட்டத்துல கலந்துக்கல அப்படின்னு சொல்லுங்க, அந்த 7.5% இடஒதுக்கீடு நாங்க கொடுத்தோம், அதன் மூலம் 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் எல்லாம் பலன் அடைஞ்சிட்டு வராங்க. நீங்க வந்து ரெட்டை வேடம் போடுறீங்க, உச்சநீதிமன்றத்துல இதற்கான தீர்ப்பு இன்னும் நிலுவையில தான் இருக்கு, ஆனா நீங்க வந்து இங்க மக்கள்கிட்ட ஒரு மாதிரி பேசுறீங்க, இது வந்து சட்டப்படி சாத்தியம் இல்லாதுங்கிற மாதிரி நீங்க இன்னொரு பக்கம் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க மாதிரி அதிமுக. அதனாலதான் நாங்க வரல, இந்த கூட்டத்தில் நீங்க கலந்து பேசி என்ன ஆயிட போகுது அப்படின்னு அதிமுக சொல்லுது. அது போக திமுகவை கடுமையா அதற்கக்கூடிய பிஜேபி, நாம் தமிழரும் இதே நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. ஆமா, ஒரு வீடியோ என்பது சோசியல் மீடியா முழுக்கவே பெரிய வைரலா போயிட்டு இருக்கு. யாரோட வீடியோ அப்படின்னா ரஜினிகாந்தோட வீடியோ. அதாவது பல ஆண்டுகளுக்கு அப்புறம் மௌனம் கலைத்திருக்கார். எதுல அப்படின்னா, எதற்காக 96ல் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு அகைன்ஸ்டா பிரச்சாரம் பண்ண அப்படின்றத வந்து இப்போ மௌனம் கலைச்சு ரஜினிகாந்த் பேசியிருக்கார். இந்த வீடியோ என்பது மிகப்பெரிய அளவில் வைரலா போயிட்டு இருக்கு இப்போ. ஆமா, அது ஆர்.எம். வீரப்பன் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர், எம்ஜிஆர் நெருங்கிய சகாவா இருந்தார். சோ அவர் வந்து கடந்த ஆண்டு இறந்தார் இல்லையா, கடந்த ஆண்டு இதே நாள்ல இருந்தார். சோ அந்த ஒரு ஆண்டு முன்னிட்டு சத்யா மூவி சார்பா டாக்குமெண்ட் ரெடி பண்றாங்க, ஆர்எம்பி தி கிங் மேக்கர் அப்படின்னு. அதுல தமிழக முதல்வர் ஸ்டாலின் அப்புறம் நடிகர் ரஜினிகாந்த் எல்லாம் பேசியிருந்தாங்க. அதுல நடிகர் ரஜினிகாந்த் பேசின பேச்சுங்கிறதா சர்ச்சைக்குரிய ஒண்ணா, விவாதத்துக்குரிய ஒண்ணா மாறி இருக்கு. 30 வருடங்களுக்கு பின்னால அவரு மௌனம் கலைச்சிருக்காரு. என்ன சொல்றாரு, நான் ஏன் வந்து ஜெயலலிதாவை எதிர்த்தேன் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை இப்ப சொல்றாரு. அந்த காலகட்டத்தில் அந்த பாட்ஷா பட வெற்றி விழாவில் நான் அப்படி பேசிட்டேன், அதுக்கு பேசுனதுக்கு காரணம் என்னன்னா, அப்போதைக்கு அந்த கலாச்சாரம் குண்டுவெடிப்பு கலாச்சாரம்லாம் இருந்தது, அதனால அப்படி பேசினேன். அதே நேரம் வந்து மேடையில் இருந்த ஆரம்பியை வச்சு நான் அதை பேசிட்டேன், அவருக்கு அது பெரிய சங்கடமாயிடுச்சு, நான் பேசுனதுக்கு அப்புறம் அவர் பேச முடியாது, ஏன்னா அவருக்கு அப்புறம் தான் நான் பேசினேன், அது மேடை நாகரிகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராத்திரி ஃபுல்லாக எனக்கு தூக்கமே வரல, ஏன்னா இவரோட பதவியை அன்னைக்கு பிடிங்கிட்டாங்க, அதனால எனக்கு பெரிய மன உளைச்சல் ஆயிடுச்சு, தூக்கமே வரல. அவருக்கு ஃபோன் அடிச்சு அடுத்த நாள் நான் பேசுறேன், வந்து என்னால் உங்களுக்கு இது மாதிரி சங்கடம் ஆயிடுச்சு, வருத்தப்படாதீங்க, நான் வேணா மேடம்கிட்ட பேசுவா அப்படின்னு கேட்டேன். இல்ல அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க தயவு செஞ்சு அவங்கள்ட்ட பேச வேணாம், அந்த அம்மா ஒரு தடவை முடிவு எடுத்துட்டாங்கன்னா அது அவ்வளவுதான் முடிவு, எனக்கா நீங்க பேசி நீங்க அவமானப்பட வேணாம் அப்படின்னு அவர் சொன்னாரு. ஆனாலும் எனக்கு வந்து அது ஒரு தழும்பாவே மனசுல இன்னைய வரைக்கும் இருக்கு. அவங்களை எதிர்த்து நான் பிரச்சாரம் பண்றதுக்கு, அவங்களுக்கு எதிராக நான் நின்னதுக்கு பல காரணம் இருந்தாலும் இதுல இது ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். ஆரம்பி என்னுடைய பேச்சால பதவி பறி போனது, அவருக்கு என்னால எதுவும் செய்ய முடியல அப்படிங்கிறப்ப இதெல்லாம் ஒரு காரணமா இருந்துச்சு. ஏன்னா அந்த தேர்தலில் அவர் ஜெயலலிதாவுக்கு எதிராக செயல்பட்டார் இல்லையா, சோ அதனால இதெல்லாம் ஒரு காரணமா இருந்துச்சு அப்படின்னு இப்ப சொல்லியிருக்காரு.
இருக்காரு. இப்ப என்ன விவாதங்களை கிளப்பி வச்சிருக்குன்னா, ஜெயலலிதா அவருடைய 91, 96 காலகட்டம் எவ்வளவு ஒரு மோசமான ஆட்சி அடக்குமுறையா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் ரஜினியோட பேட்டி எடுத்து போட்டு இப்ப இவங்க விமர்சிக்க தொடங்கி இருக்காங்க. ரஜினி வந்து எங்களுக்கு ஆதரவா இருந்துட்டு இப்படி பேசுறாரு அப்படின்னு அதிமுகவினரும் குரல் கொடுக்க தொடங்கி இருக்காங்க. இப்ப அதுக்கு ஈக்குவலாவே இன்னொரு பெரிய செய்தி அடிப்படுது. என்ன அப்படின்னா, வி.கே. சிங் தான் இங்க தமிழ்நாட்டுக்கு புது ஆளுநரா வரப்போறாரு அப்படின்ற பதில் சொல்றாங்க. ஆனா எந்த அளவுக்கு இன்னும் உண்மைன்னு தெரியல. மேபி உறுதிப்படாத தகவலா தான் சொல்றாங்க எல்லாமே. வி.கே. சிங்கோட பெயர் வந்து முன்னாடி அடிபட்டுச்சு. எப்போ அப்படின்னா, ஆளுநர் ரவியை வந்து மாற்றணும் அப்படின்ற கோரிக்கை எழுந்தபோது மத்திய அரசு வி.கே. சிங் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற செய்தி வந்துச்சு இல்லையா? ஆனா அப்போ வந்து மாற்றப்படலை. தீர்ப்புக்கு அப்புறம் ஒருவேளை மாற்றப்பட்டார் அப்படின்னா இவரோட இடத்திற்கு வி.கே. சிங் தான் வருவாருன்னு சொல்லிட்டு சில வட்டாரங்கள் உறுதியா சொல்றாங்க. பெருவாரியான வட்டாரங்கள் வந்து உறுதிப்படாம தான் சொல்றாங்க. அதாவது அடுக்கு இந்த ஆளுநர் வந்து பதவி ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. இவருக்கு 2021 நாகாலாந்துல இருந்து தொடர்ந்து இருந்துட்டு வராருங்கிற மாதிரி எல்லாம் கருத்து சொல்லப்பட்டு வருது இல்லையா? இதுல தமிழ்நாட்டுக்கும் அவருக்கும் இடையிலான 7ஆம் பொருத்தம் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. இப்ப உச்சநீதிமன்றம் இதுல மூக்க நுழைச்சு கடுமையா கண்டிச்சிருக்கு. இந்த நேரத்துல ஆளுநர் ஒண்ணு தார்மீகமா வெளியேறிடுவாரு அல்லது மத்திய அரசு அவரை வெளியேற்றும். இது வந்து அந்த பதவிக்கு இது இழுக்கு அப்படிங்கிற அடிப்படையில அவரை வெளியேற்றும் சொல்லப்பட்டு வருது. அப்போ அடுத்த ஆளுநரா யார் வருவார் அப்படிங்கிற இதுல மத்திய அரசு என்ன விவாதிச்சுட்டு வருதுன்னு சொல்லப்படுது. தகவல் வெளியா இருக்கு அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி வி.கே. சிங். ஏன் வி.கே. சிங்கை சூஸ் பண்றாங்க? ஏற்கனவே ஒரு பேர் தானே அடிபட்டுச்சு அப்படின்னா, ஏற்கனவே வி.கே. சிங் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில அவர் மிசோரம்க்கு போட்டாங்க. இவர் அப்படியே பர்மனன்ட் பண்ணாங்க கொஞ்ச நாளுக்கு. சோ இப்போ ஏன் மறுபடியும் ஒரு பேச்சு அடிபடுது? அது ஏன் வி.கே. சிங்கை சூஸ் பண்றாங்க அப்படின்னா, வி.கே. சிங் 2021 சட்டமன்ற தேர்தலில் பிஜேபியோட தேர்தல் பொறுப்பாளராக இருந்தாரு. 2024 ஒரு 4 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு ஒரு பொறுப்பாளராக இருந்தாரு. இவர் வந்து காங்கிரஸை கடுமையாக எதிர்த்தவர். வி.கே. சிங் முதல்ல அவரது பர்த் சர்டிபிகேட் ஒரு சர்ச்சை கிளம்பிச்சு, ஞாபகம் இருக்கா? அந்த பர்த் சர்டிபிகேட் சர்ச்சைனால அவரது ஓய்வு காலத்துல ஒரு சர்ச்சை வந்துச்சு. ராணுவ தளபதியா பணியாற்றினவர் காங்கிரஸ் மன்மோகன் சிங் பீரியட்ல தான் இந்த சர்ச்சை எல்லாம் வந்துச்சு. அப்போ நேரடியா மன்மோகன் சிங் எதிராக பல கருத்துக்களை சொன்னாரு. அதுல ஒண்ணு இந்த மாதிரி ராணுவத்திட்ட போதிய ஆயுதங்கள்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸுக்கு பெரிய தலைவலியா இருந்தார். அந்த காலகட்டத்துல தான் அண்ணா ஹசாரே போன்றவர்கள் ஊழலுக்கு எதிரான இயக்கம் தொடங்கினாங்க இல்லையா, பாபா ராம்தேவ் எல்லாம். அதுக்கப்புறம் தான் 2014 கரெக்டா பிஜேபியில வந்து இணைந்தாரு. அதுக்கப்புறம் 2 மோடி 1.0 மோடி 2.0 அமைச்சரவை பதவியில இருந்தாரு. அப்புறம் 2024 தேர்தலில் அவரு போட்டியிடலன்னு சொல்லி அவரே சொல்லிட்டாரு. அதற்கு அடுத்து தான் அவருக்கு ஆளுநர் பதவி எல்லாம் கொடுக்கப்பட்டது. மோடி 3.0 ஆளுநர் ஆயிட்டாரு. ஆமா. சோ அதன் நீட்சியா தான் அவர் வந்து தமிழ்நாட்டு கூட ரொம்ப நெருக்கமா இருந்திருக்காரு. தமிழ்நாட்டுல பல இடங்களை பிரச்சாரம் பண்ணிருக்காரு. இங்க மதுரையில நடந்த ஒரு மீட்டிங்ல கூட அவர் கலந்துட்டு பேசியிருக்காரு. சோ இப்படி பல வகையிலையும் தமிழகத்தோட நெருங்கின ஒரு நபரா இருக்காரு. அதுவும் இல்லாம மத்திய அரசுல ஒரு உயரிய பதவியில இருந்திருக்காரு. சோ இவர் தான் அதற்கு பொருத்தமான நபர் அப்படின்னு பேசப்பட்டு வருதா தகவல் வெளியா இருக்கு. இப்ப அதே மாதிரி இது ஒரு ஆளுநர் மாற்றம் குறித்தான கேள்வி ஒண்ணு இருக்குல்ல. அப்புறம் தமிழக பாஜக தலைவரா அடுத்து யார் வர போறாங்க அப்படின்ற கேள்விக்கு கூடிய விரைவில் பதில் கிடைக்கும்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட இப்ப இருக்கிற மாநில தலைவர் மாற்றப்பட போறது உறுதியாயிடுச்சு. நயினா நாகேந்திரன் தான் அப்படிங்கிறது 80%. விரைவில் அமித்ஷா வந்து சென்னை வர போறாரு இல்லையா? சென்னை வந்து கூட்டணி தலைவர்களை சந்திக்க போறாரு. அப்பவே வந்து எடப்பாடி பழனிசாமி மீண்டும் அமித்ஷாவை சந்திக்க கூடும்னு சொல்றாங்க. இந்த சந்திப்புகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அபிஷியலா வந்து யாரு தலைவரா வர போறாங்கன்னு சொல்லிட்டு அப்ப அறிவிப்பாங்கன்னு சொல்றாங்க. நீங்க சொன்னது போல நயினா நாகேந்திரன் தான் ரேஸ்ல முந்துறாரு. பொறுத்து பார்க்கலாம். பிருத்திவி, இப்ப நம்ம வீடியோட கடைசி செக்மெண்ட் இப்படி எல்லாமே நடக்கும் அப்படின்றது. ஆமா, இப்ப இந்த ஆண்டு பீகார்ல தேர்தல் வருது இல்லையா? எல்லா கட்சிகளும் வந்து பிரச்சாரம் பாத யாத்திரை எல்லாம் போயிட்டு இருக்காங்க. இப்போ நிதிஷ்குமாருமே ஒரு ரேலியில போகும்போது பீகார்ல ஒரு இடத்துல வந்து அந்த மணிக்கூண்டை வந்து திறந்து வச்சிருக்காரு போல. ஒரு பெரிய கிளாக் டவர் மாதிரி ஒண்ணு இருக்கு, அதை திறந்து வச்சிருக்காரு போல. ஆனா திறந்து வச்ச அடுத்த நாளே அதுல இருக்கக்கூடிய கடிகாரம் வந்து வேலை செய்யல, நின்றுச்சு. அது மாதிரிதான் வேலை செய்யாம நின்றுச்சு போல் இருக்கு. இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இதுக்கு கட்டுறதுக்கு 40 லட்சம் செலவு பண்ணி இருக்கிறதா சொல்றாங்க. 40 லட்சம் செலவு பண்ணி திறந்திருக்காங்க. ஆனா மறுநாளே கடிகாரம் ஓடாம போயிருச்சுன்றத அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒரு விதமா கேலி குத்தா பாக்குறாங்க. இது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணீங்க, 40 லட்சம் செலவு பண்ணி சரியா வேலை பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பல குற்றச்சாட்டுகள் மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் இது சோசியல் மீடியா வைரலாவும் போயிட்டு இருக்குது. இதுக்கு என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா, அதுக்கு 40 லட்சம் எல்லாம் செலவு பண்ணலைங்க, 20 லட்சம் தான் செலவு பண்ணும். 20 லட்சம் மட்டும் என்ன சும்மா வருதா? 20 லட்சம் தான் செலவு பண்ணும். அது மட்டும் இல்லாம சிஎம் நிதிஷ்குமார் திறந்து வச்சது முழுசா அவர் திறக்கல, சும்மா அந்த பக்கம் ரேலி வந்தாரு, திறந்து வச்சாரு. ஆனா இன்னும் அந்த பணி முடியல. ஏன்னா ஏற்கனவே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த கடிகாரத்துக்கான கேபிள் வந்து யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. அந்த பணி இன்னும் நிறைய போயிட்டு இருக்கு. இன்னும் ஃபுல்லா இது கன்ஸ்ட்ரக்ஷன் முடியல. நிதிஷ்குமார் வந்ததுனால அவர் திறந்து வைக்கணும்னு சொல்லிட்டு திறந்து வச்சாரே ஒழிய ஃபுல்லா அது வந்து செயல்பாட்டுக்கு வரல, இன்னும் வேலை போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நகர அமைப்பினர் சொல்லிட்டு வராங்க. இது ஒரு பக்கம் இந்த இது சொன்னாலும், ஒரு பக்கம் அதை கேலி கூத்தாக்குனாலும், இந்த ஒரு போட்டோ, இந்த ஒரு செய்தி என்பது சோசியல் மீடியா முழுக்கவே வைரலா போயிட்டு இருக்கு. இதே மாதிரி அழகு நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். நன்றி. தொடர்ந்து பேசலாம் பத்தி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.
ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.